குழம்பு தாண்டி வைக்க போறேன். நேற்று தான் வறுத்தோம்லடி. ஆமாம் மச்சி. இன்னைக்கு குழம்பு வச்சிடுறேன்டி. சரி மச்சி. கீரை தண்டெல்லாம் பிடிக்கிட்டு வந்து வச்சிருக்கேன்ல மச்சி, அதை போட்டு குழம்பு வச்சிருவோம். சரி மச்சி. இப்போ அந்த மீனை அரிஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா சுத்தம் பண்ணிவிட்டு குழம்பு வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிற போது மீனெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்ப தாளித்து விட்ருவோம். இவ்வளவு வெந்தயம் போட்டுக்குவோம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். நல்லா வெங்காயம்லாம் வதங்கி வந்துட்டு இந்த குழம்பு கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு தாளித்து வச்சுக்கலாம். நல்லா கொதித்த பிறகு மீன் கீரை தண்டெல்லாம் போட்டுக்குவோம். இந்த தண்ணி குழம்பு கொஞ்சம் அதாக வச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கொதிச்சுட்டு கீரை தண்டெல்லாம் போட்டுக்குவோம். கீரை தண்டு அதில் உள்ள கீரை எல்லாத்தையுமே அரிஞ்சு போட்டேன். இது ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு மீனை போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு மீனை போட்டுக்குவோம். கொதித்து ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம்.